டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து இந்த ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க சென்னையில். அரசு ஊழியர்களுக்கு எப்படின்னா சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி சம்பளம் எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்கு. இல்லைங்க, பணம் இல்லைங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட. டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினருமே இன்றைக்கி அதிருப்தியில் இருக்காங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்றைக்கி திமுக அரசு திண்டாடி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேலை நிறுத்தத்துக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், செக்ரட்டேரியட்டில் 30 வருஷம் சர்வீஸ், 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 36 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வேலைக்கு விட்டு இறங்குறாரு. அவருக்கு பிஎஃப் ஒரு 40 லட்சம் வரணும்னு வச்சுக்கோங்க. துட்டு இல்லை, 5 வருஷம் பத்து கொடுக்குறோம், இல்லைனா பாண்டில் போடுறோம். என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி கார்பரேஷன், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடக்கிறது, நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நடக்க போகுது, செக்ரட்டேரியட் எம்ப்ளாயி நடக்க போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். 69% இடஒதுக்கீடு குவாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வியூ இருக்குது. அது அரசியலமைப்பு சாசனப்படி செல்லாது என்று சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து நிலவுது. சத்தியமாக மோடி கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. அவன் சென்சஸே எடுக்கலை, அப்புறம் எப்படி சாதிவாரி கணக்கு எடுப்பான்? இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களும் 2011 சென்சஸ் படி வருது. ஃபைன்டம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக. டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து இந்த ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க சென்னையில். அதிலும் குறிப்பாக என்ன அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அப்படின்னா, பணி நிரந்தரம், அரசு ஊழியர்களுக்கு எப்படின்னா சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி சம்பளம் எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. இதை வந்து ஏன் இவ்வளோ ஆண்டு காலம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தும் கூட அவங்களுடைய அந்த கோரிக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டே இருக்குது? இல்லைங்க, பணம் இல்லைங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட. டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினருமே இன்றைக்கி அதிருப்தியில் இருக்காங்க. ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மெயின் அரசு ஊழியர்கள், செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, செக்ரட்டேரியட் வெளியில் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து இன்றைக்கி கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. 2026 ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு வெளிப்படையாகவே தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்க பிரதிநிதிகள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்றைக்கி திமுக அரசு திண்டாடி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேலை நிறுத்தத்துக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தது 1500 ரூபாய் மாற்ற போகிறோம், உயர்த்த போகிறோம்லாம் சொல்கிறது இன்னும் கஜானா சுரண்டி எடுத்துரும். உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக கூலி உழைச்சவனோட கூலியை கொடுக்காம நீங்கள் ஏமாத்துறீங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். அவங்ககிட்ட பிடிச்ச பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே தனியார் துறையில் பண்ணால் அந்த முதலாளி ஜெயிலுக்கு போவான். கவர்மெண்ட்டில் யார் தூக்கி ஜெயிலுக்கு போடுவீங்க? அவங்களுக்கு பிடிச்ச பணத்தை தான் அவன் கேட்குறான். அவங்களுக்கு பிடிமானம் செய்த பணத்தை, இப்போ ஒரு காலம் உழைச்ச சம்பளத்தை கொடுக்குறான். அதில் வர வேண்டிய பிஎஃப் கிராஜுவிட்டியை கொடுக்காம நீங்கள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க ஆண்டு கணக்காக. பஞ்சப்படி பிஎஃப் எல்லாம் ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பிச்ச இந்த அட்டூழியம் இன்ன வரைக்கும் தொடருது. 14 வருஷமாக 10 வருஷமாக தொடர்ந்துட்டு இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் திவால், தனியார் மயமாக்கலை நோக்கி அரசு போக்குவரத்து கழகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. மறைமுகமாக அதை பின் புழக்கடை வாசல் வாங்க இல்லையா, பின்வாசல் வழியாக அரசு அமல்படுத்திட்டு இருக்கு. இந்த மினி பேருந்துகளெல்லாம் இன்றைக்கி தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் பொங்கல் தீபாவளிக்கு பிரைவேட் பஸ்ஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நினச்சே பார்க்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒவ்வொரு துறையும் அப்படி தான் இருக்குது. அவங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு கால பலன்களை கொடுக்காம நீங்கள் எங்களை காலந்தாழ்த்துறீங்க. இந்த நிலைமை அரசு ஊழியர்களுக்கு வரப்போகுது. இவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டைரக்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவன் கவர்மெண்ட் வேறு, கார்பரேஷன் வேறு. இந்த நிலைமை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வரப்போகுதுன்றான். யோசிச்சு பாருங்கள், செக்ரட்டேரியட்டில் 30 வருஷம் சர்வீஸ், 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 36 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வேலைக்கு விட்டு இறங்குறாரு. அவருக்கு பிஎஃப் ஒரு 40 லட்சம் வரணும்னு வச்சுக்கோங்க. துட்டு இல்லை, 5 வருஷம் பத்து கொடுக்குறோம், இல்லைனா பாண்டில் போடுறோம். என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடக்கிறது, நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நடக்க போகுது, செக்ரட்டேரியட் எம்ப்ளாயி நடக்க போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பணம் இல்லை குகன், கஜானா காலி. வருஷம் 40,000 கோடி வருமானம் வருது. அதுதானே நீங்கள் வந்து இப்போ அது வேற கவர்மெண்ட்டையே அதை வச்சு தான் நீ ரன் பண்ணுற. இப்போ 50,000 கோடி அடுத்த வருஷம், இலக்கு 50,000 கோடி தெரியும்ல. 50,000 கோடி குடிக்கிற ஒரு மாநிலம் விளங்குமா சொல்லுங்கள்? உருப்பிடுமா அந்த மாநிலம்? இதுக்கு மத்தியில் தான் உங்களுக்கு வளர்ச்சி, இதுக்கு மத்தியில் தான் எல்லா விதமான திட்டங்கள். ஆனால் அவனுக்கு வந்து சம்பளம் கிடையாது. உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தா அவ்வளோதான். 10,000 ரூபாய் சம்பளத்தில் நீ ஒருத்தனை வச்சிருக்க. சமூக நீதி பேசுகிற அரசு 2,000 ரூபாய் சம்பளத்தில் துப்புரவு தொழிலாளர்களை செக்ரட்டேரியட்டில் வச்சிருக்கு. மோசமான ஊதிய கண்டிஷன், ஊதியம் தான் அவங்களுக்கு. நிறைய உண்மைகள் இருக்குங்க. சொன்னால் நீங்களாம் எப்படி குடும்பத்தை பிச்சேடு
திருடு சொல்லு ஒன்று செயல் ஒன்று. 10,000 ரூபாய் டாஸ்மாக் ஊழியர் எப்படி கொடுப்பேன் நான் கேட்குறேன். சரி, அவனை செக்ரட்டேரியட்டில் நீ அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன், யாருக்கு ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன், கழுவுறது, கூட்டுறது, பெருகிறது, கக்கூசு கழுவுறதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாதம் 10,000 ரூபாய் வை. அவனுக்கு 10,000 ரூபாயில் எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்தும்? டாஸ்மாக் ஊழியர்கள் அவன் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் 12லேருந்து 10 வரைக்கும் என்ன மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்? அவனுக்கு எவ்வளோ சம்பளம்? 10,000 12,000. கணக்கு வழக்கெல்லாம் அன்னைக்கு நைட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கொடுத்துட்டு போகும், கொடுத்து தான் போனோம். என்ன ஆனாலும் அவன் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் வாங்கினான்னா ஏன் வாங்க மாட்டான்? அப்போ இதுதான் உங்கள் கண்டிஷன். அவன் போராடுறான். இவங்க இன்னொன்று இதில் என்ன பிரச்சனைன்னா குகன், இந்த இவங்களோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தேர்தல் அறிக்கையில் அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகளை. அதுக்காகவே இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வந்த அரசு எல்லாருக்கும் அள்ளி விட்டாங்க. அரசு ஊழியர்களாக அவங்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம், போக்குவரத்து தொழிலாளியா உன்னுடைய நிலுவத்தொகை. அப்போ அவங்க வரும்போது ஜெயலலிதா பீரியட்லேருந்து 6-7 வருஷம் நிலுவத்தொகை எல்லாருக்கும் வந்தோடனே உடனே செட்டில்மெண்ட்டு. பகுதி நேர விரிவுரையாளர்களாக உடனே வந்தோடனே டைம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் யூஜிசி ஸ்கேலு எவ்வளோ 20,000 வாங்குறவனுக்கு 70,000 ரூபாய் சம்பளம் யூஜிசி ஸ்கேல் என்ட்ரி லெவல் உங்களுக்கு கொடுத்துட்றோம். மின்வாரிய ஊழியர்களாக பல ஆயிரம் பேருக்கு உடனே பணி நிரந்தரம். இந்த மாதிரி அள்ளி விட்டாச்சு. பகுதி நேர ஆசிரியர்கள் வேற அவங்க அதுதான் கடைசியில் சைபர். இப்போ அவன் என்ன கேட்குறான், பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தலாமா வேணாமான்னு குழு அமைச்சிருக்காங்களாம். அந்த குழு 9 மாதத்துக்குள்ள அறிக்கை கொடுமா. முதல்ல எந்த குழுவும் சொந்த டைமில் அறிக்கை கொடுக்காது. அப்போ எதுக்கு நீ வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்ன? மேனிஃபெஸ்டோவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை முத்தி அவங்க போராட்டம் அது அதிகமாகும்பொழுது அதை பற்றி ஆராய்வதற்கு குழுனா இது எவ்வளோ பெரிய மோசடிங்க, இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். அப்போ எதுக்கு மேனிஃபெஸ்டோவில் சொன்னேன்? இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் ஆனால் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் அடிச்சுக்கிறதுங்க? குவாலிட்டியாக என்ன பண்ணி எங்கே பஸ் விடுறோம், அங்கே கல்வெட்டு திறக்கிறோம், இங்கே ஹாஸ்டல் திறக்கிறோம், இதுவா வாக்குறுதி? கோர் பராமிசஸ் என்ன? இல்லாட்டி ஏன் இவ்வளோ பேர் போராடுறான்? நீங்கள் உண்மையாக பேசுறீங்கன்னா இவ்வளோ பேர் ஏங்க போராடுறான்? கரெக்டாக அந்த வாக்குறுதி நம்பர் லைன் படி அந்த சொல்லி தானங்க போராடுறான். அதை வச்சுட்டு போகிறான். இவ்வளோ பேர் போராடுறாங்க தமிழ்நாட்டில். நீ எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தை காரணம் காமிச்சிட முடியாது. எல்லாத்துக்கும் நீ மத்திய அரசாங்கத்தை காரணம் காமிச்சு தப்ப முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வராம கூட அது ஒரு பெரிய இஷ்யூ தான். கவர்மெண்ட் ஓரளவு நீ சமாளிக்கலான்றான். எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம்னா அப்புறம் மாநில அரசுன்றது எதுக்கு? அப்போ எது எடப்பாடி நீங்கள் குறை சொன்னீங்க? இதைத்தானே அவரும் சொன்னார். எல்லாத்துக்கும் மத்திய சர்க்கார் தான் காரணம், மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை பிடிங்கிட்டாங்க. உண்மை மறுக்கல. மாநிலங்கள் வந்து ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டி தான், உண்மை தான். ஆனால் அதையும் மீறி சில விஷயங்களை சாதிக்க முடியும். அது அப்கிரேடட் முனிசிபாலிட்டி எங்களை எதுவும் கேட்காதீங்கன்னா அப்போ எதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க? அப்போ அதுதான் உண்மைன்னா எடப்பாடி நீங்கள் ஏன் குறை சொன்னீங்க? இதைத்தானே அவரும் சொன்னார். அவரே இருந்துட்டு போயிருக்கலாமே அதுக்கு. அப்போ இந்த ரெட்டை வேடம் எதுக்கு? ஒன்னால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே எதுக்கு போய் சொன்னேன்? இந்த மேனிஃபெஸ்டோ பிளான் பண்ணுறப்பே அது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு மக்களை ஏமாற்றி முதுகில் குத்தி ஆசையை தூண்டி, ஒருத்தனை எப்பவுமே ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணுன்னுவாங்கல்ல. யார்? மாக்கியவெல்லி சொன்னது. அதை தானே செஞ்சீங்க. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும். வானத்தையோ வில்லா வளைப்போன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு குழு அமைப்பேன். ஏன் குழு அமைச்சு தானே நீ மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்ட? உலக மிக அறிவாளிகள்லாம் அதில் இருந்தாங்கல்ல. டிஆர் பாலு, பிடிஆர், கனிமொழி, ஆகச்சிறந்த மனித குலத்தின் ஆளுமைகள் இல்லையா? மிகப்பெரிய அறிவாளிகள் இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்து தானே கொண்டு வந்தீங்க. அதுவும் ஒரு குழு தானே. அப்புறம் இப்போ அதில் நிறைவேற்ற முடியுமா முடியாதுன்னு இன்னொரு குழுவை போடணும்னா இந்த முரண்பாடுகளை பாருங்கள் நீங்கள். ஆகவே டாஸ்மாக் ஊழியர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் டாஸ்மாக் ஊழியர்கள் என்று மட்டும் முகன் பார்க்கக்கூடாது. தமிழக அரசு சார்ந்த ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், கார்ப்பரேஷன்ஸ், அரசு உதவி பெறும் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், பிற நிறுவனங்கள் எல்லா இடத்திலும் கோரிக்கைகள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கின்றன. ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம், தங்களிடம் பிடித்த தொகையை திரும்ப கொடுப்பது போன்ற அத்தியாவசிய விஷயங்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். தமிழக அரசு நிதி நிலைமை படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. 26 யார் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய அளவில் இங்கு தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டியிருக்கும். தமிழக அரசு கஜானா காலி என்பதுதான் உண்மை. அதை எடப்பாடி சொல்லும்போது இவங்களுக்கு கோவம் வருது. ஆனால் அதே தான் இவங்க சொல்கிறாங்க அசம்பிளியில். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா நிதி நிலைமை தள்ளாட்டத்தில் இருக்குன்றாங்க. குறிப்பிட்ட பதில்களை பார்க்கும்போது அப்போ 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலுமே டேக்ஸ் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து அதிகரிக்கும் போல. பெரிய அளவில் விலை உயர்வுகளை மாநிலம் சந்திக்க வேண்டியிருக்கும். 26 யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுக ஆட்சி தொடர்ந்தாலும் அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக மிகப்பெரியதொரு நிதி நெருக்கடியை மாநிலம் சந்திக்கும். அதன் விளைவு அந்த சுமைகள் சாமானிய மனிதரின் மீது ஏற்றப்படும். இதுதான் உண்மை.
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. அந்த தொடர்பான வழக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் சில காலத்துல வரப்போகுது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து சில கோரிக்கைகளை வச்சுட்டு வந்தாரு. இப்ப இது குறித்து நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவருடைய கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா 94ல் இந்த 69% இடஒதுக்கீட்டை 9th ஷெட்யூலில் சேர்த்தாங்க. 9th ஷெட்யூலில் சேர்த்தாங்கன்னா அது நீதித்துறையின் ஆளுகைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். இது 94ல். ஆனால் 2015 என்ன ஆயிடுச்சுன்னா 15 அதுக்கு முன்னாலேயோ உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்னன்னா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட விஷயங்களும் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி கீழே தான் வரும் என்று தெரிவித்து விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சில டெவலப்மெண்ட்ஸ் காரணமாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இந்த 69% இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா என்பது ஒரு ஃபைனல் ஹியரிங்க்கு விரைவில் வரப்போகிறது தான் நானும் கேள்விப்படுறேன். இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியல. பை அண்ட் லார்ஜ் ஓவராலாக சொல்கிறது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்வது சரியான கருத்து தான். அதாவது அவரோட பேசிக் இஷ்யூ என்னென்னா 69% இடஒதுக்கீடு 30 வருஷமாக நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிட்டோம். ஆமாம், அது வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு அப்பாற்பட்டது. ஜெயலலிதா 9th ஷெட்யூல் அதை சேர்த்தாங்க. அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணி பட்டம்லாம் கொடுத்தாரு திக சார்பில். ஆனால் இப்போ அதுவும் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்குள்ளே வருது. அப்படி வந்ததுன்னா அதற்கு பாதிப்பு அந்த 69% இடஒதுக்கீடு குவாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வியூ இருக்குது. அது அரசியலமைப்பு சாசனப்படி செல்லாது என்று சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து நிலவுது. அது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் நம்ம இப்பயே சொல்ல முடியாது. எந்த வழக்கிலுமே உச்சநீதிமன்றம் 50% தாண்டலை. எந்த வழக்கிலுமே உச்சநீதிமன்றம் வந்து இந்த பாதையில் தான் அது தீர்ப்பு செல்லும் என்று யாராலையுமே ஜோசியம் சொல்ல முடியாது, யூகம் சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்றது வந்து ஜுடிஷியரியே ஃபார் தட் மேட்டர்ஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்ட்ஸ். டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். எப்படின்னா இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, தட்பவெப்பநிலை, நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, இதை வைத்து பார்க்கும்போதும் அரசியலமைப்பு சாசனத்தின்படி இந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சில வாதங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் 69% இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாமல் போவதற்கு ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் செல்லுபடி ஆகாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் ஒரு தரப்பு அரசியல் சாசன நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவர் சொல்கிறது நியாயமான கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக மாநில அரசு எடுக்கணும். ஏன்னா பீகார் எடுக்கிறான், கர்நாடகா எடுக்கிறான், தெலுங்கானா எடுக்கிறான். இவர்கள் அது முழுவதும் மத்திய அரசு பக்கமே தட்டி கழித்து விட்டு போவது என்பது சரியானதல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா பீகாரில் கணக்கெடுப்பு எடுத்தப்போ கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா எடுப்பதற்கு உரிமை உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. இந்த கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உரிமை சம் டேட்டா கையில் இருக்கும் உங்களுக்கு. சத்தியமாக மோடி கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. அவன் சென்சஸே எடுக்கலை, அப்புறம் எப்படி சாதிவாரி கணக்கு எடுப்பான்? நீ சாதிவாரி கணக்கு தூக்கி குப்பையில் போடுங்க. சென்சஸ் எடுக்கலைங்க. சென்சஸ் எடுக்கலன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களும் 2011 சென்சஸ் படி வருது. இந்த 14 வருஷத்துல எல்லாமே மாறி இருக்கு. ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை போடும். இவ்வளவு பேருக்கு போய் சேரணும். நேத்து முந்தா நாள் சோனியா காந்தி பார்லிமெண்ட்ல அழகா பேசியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு சட்டம். அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துல வந்து 81 கோடி பேர் பலன் அடைகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா ஆக்சுவலா பலனடைய வேண்டியவங்க 91 கோடி பேர். அந்த 10 கோடி பேர் வந்து உள்ள வரல, ஏன்னா சென்சஸ் எடுக்கல. அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம். அப்போ அந்த 10 கோடி பேரும் பட்னியாக கிடக்க முடியும் இருக்கான். பட்னியாக கிடக்குறான்னா குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான். புரியல. உணவு பாதுகாப்பு சட்டம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல யூபிஏல கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம். சோனியா காந்தியோட முன்முயற்சியால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அது, ரைட் டு ஃபுட் ஆக்ட். அந்த மாதிரி நேற்று பேசும்போது பார்லிமெண்ட்ல அழகா பேசியிருக்காங்க. 81 கோடி பேர் இதான் பலன் அடைகிறான், 10 கோடி பேர் விடுபட்டிருக்காங்கன்றாங்க. ஏன்னா நீ சென்சஸ் எடுக்கல, அவங்கள உள்ள எடுக்கல. எல்லா திட்டங்களுக்குமே சென்சஸ் வேணும். எல்லா திட்டங்களுக்கும். பேறுகால பெண்களுக்கான நிதி உதவின்னு ஒரு திட்டம் வச்சுக்கோங்க. பேறுகாலத்தில் பெண்கள் மரணிப்பதை தடுப்பதற்கான, டெலிவரியில் பெண்கள் இறந்து போவாங்கல்ல, அதை தடுப்பதற்கான ஒரு திட்டம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியா பூரா 700 சொச்சம் மாவட்டங்கள் இருக்குது, 750 மாவட்டங்கள். இப்போ இது எல்லா மாவட்டங்களையுமே பேறுகால பெண்கள் மரணத்தை தடுப்பதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது. ஒரு 9000 கோடியில் ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் அமல்படுத்துவீங்க? எவ்வளோ பேர் மரணிச்சாங்க, எவ்வளோ பேர் இல்லை, பாப்புலேஷன் 10 வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது. சில மாவட்டங்களில் ஏறி இருக்கும், சில மாவட்டங்களில் இறங்கி இருக்கும். மக்கள் தொகை சில மாவட்டங்களில் கூடி இருக்கும், சில மாநிலங்களில் குறைஞ்சிருக்கும், சில மாநிலங்களில் ஏறி இருக்கும், சில மாநிலங்களில் குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஃபண்ட் அலோகேஷன் யாருக்கு எப்படி? 36 மாநிலத்துக்கும் 9000 கோடியை பிரித்து கொடுக்க முடியாது. ஆமாம், ஊபிக்கு கூட கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நீ அச்சீவ் பண்ணிட்டேன்.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வந்து வடகிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். எதுவுமே இல்லை. எல்லாம் எந்த டேட்டாவில் போகுதுன்னா 11 டேட்டாவில் போகுது. இப்போ நாடு அப்படி முழுக்க சென்சஸ் எடுக்காதது தான் இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை. இவன் சென்சஸோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுனா அவனா எடுக்க மாட்டேன்றான். நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ரொம்ப பேசுறியா? சென்சஸே எடுக்கல. நான் கொரோனாவை காமிச்சு நிறுத்தினான் 21. எப்போ 1872 வெள்ளக்காரன் பீரியடில் வந்த சென்சஸ் 150 வருஷமா நம்ம அதை தொடர்ந்து நடத்தணும். வெள்ளம், மழை, புயல், பஞ்சம், பட்டினி, போர்க்காலங்களில் கூட நடந்துனது. 21 நின்னுது. மற்ற நாடுகள்லையும் 21 நின்னது. 22, 23 முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை. மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனால சென்சஸை ஒத்தி வைத்த எல்லா நாடுகளும் இப்படி நடத்தி முடித்து விட்டன. இப்போ 25 நீ எப்போ நடக்க போறேன்னு தெரியல. இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ 26 நடத்துவியான்னு தெரியல. இப்போ 26 நடத்தினா நீ அடுத்த 10 வருஷம்னா 36 போயிடும். ஆனால் அந்த சைக்கிள் உடையுது. 31 தானே நடத்தணும். புரியுதா? புரியல. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போ எல்லாமே தலைகீழ போகுது. அப்போ அரசு நிர்வாகம் என்னவா இருக்கு? ரொம்ப இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுறேன்னா நீ சென்சஸுக்கு போகணும். மோடி கவர்மெண்ட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. ஆர்எஸ்எஸ் அதை விரும்பாது. ஏன்னா அவங்க கணக்கு எடுத்தாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். மாட்டிப்பான். ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கை இவங்க சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்றது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுத்து நன்றி சார். நன்றி.